தற்போது மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கையில் இருக்கிறது. பாஜகவிற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். அவங்களுக்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம். அது ஒரு அரசியல் சாசன நிறுவனம், யாரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதல்ல. அது நடுநிலையாக தேர்தல் நடத்தணும்னால் நடுநிலையாக தேர்தல் நடத்தக்கூடிய எந்த சூழலும் இந்திய அளவிலும் இல்லை, தமிழ்நாட்டு அளவிலும் இல்லை. ஆக அரசியல் சாசன நிறுவனத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு இப்பொழுது இந்திய ராணுவம் என்பது மோடியின் ராணுவம் பேசுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. அப்படிப்பட்டு பேசிய ஒருத்தரை நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்குது. அப்ப நாளைக்கு இதுதான் நடைமுறைப்படுத்தப்படுவது. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார்கள். ஆக இது இறுதி தேர்தலாக இந்தியாவின் வரலாற்றில் இருக்கும் என்றால் அடுத்து மோடி ஆட்சி திரும்ப வரும்னா அதான் நடக்கும். இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இவர்கள் இந்திய மக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த நலன் திட்டத்தையும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு அறிவிக்கல. வெளிப்படையா சொல்றோம், நாங்க அதற்குரிய நுணுக்கமான பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் ஒரு வேலை திட்டத்தை கூட முன்வைக்கல. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில பாஜக தேர்தல் அறிக்கையினுடைய உள்ளடக்கமே அதான். வெறுமனா அவர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி வாக்குறுதி கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான் இங்க தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கே ஒழிய இந்தியாவினுடைய பொருளாதார திட்டம் என்ன என்பதை அவர்கள் ஆய்வு பூர்வமாக முன்வைக்கவில்லை. தேர்தலில் எப்படி பேசுறாங்களோ அப்படிப்பட்டதான் பேசியிருக்கிறாங்க. உதாரணமா சொல்றோம், கல்வியில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரோம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலே கல்விக்கான பங்களிப்பு என்பது ஜிடிபியில் இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியிலே 6% ஒதுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணப்பட்டது. கடந்த 2014 ஆட்சி வரைக்கும் 3.4% ஜிடிபியில கல்விக்கு செலவு பண்ணிருக்காங்க. அந்த 3.4% மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 2% அளவுக்கு குறைக்கப்பட்டது, திட்டமிட்டு குறைக்கப்பட்டது. அங்கே ஆரம்ப பள்ளிக்கும் நடுநிலை பள்ளிக்கும் உயர்கல்விக்குமான நிதி முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் தெளிவா சொல்லணுமா இல்லையா? கல்விக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்கிக்கணும் சொல்லிருக்காங்களா? பாஜகவின் தேர்தல் அறிக்கையில கல்விக்கு நாங்கள் எவ்வளவு சதவிகிதம் ஒதுக்கிஇருக்கோம் ஒரு வரி வார்த்தை இல்லை, 6% ஒதுக்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்து 35 வருஷம் ஆகுது. இந்த ஆட்சி 3% அது கீழே கொண்டு வந்ததோடைய இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் கூட அதை சொல்லல. கல்விக்கே அவன் செலவு பண்ணல அப்படின்னா நாளைக்கு வேலை வாய்ப்பிற்கு எதுவும் செலவு பண்ண போறதில்லை, அதுக்கான வேலை திட்டமே இல்லை. வேலை வாய்ப்பு கொடுப்பதற்குரிய எந்த வேலை திட்டமும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கிடையாது. அதே சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாங்க பாஜக அரசு, இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்வியாக கொண்டு வருவோம், அதற்குரிய ஆசிரியர்களை பயிற்றுவிப்போம், பாணினி விருதுகளை அவங்களுக்கு வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த மொழியை பற்றியோ தொழில்நுட்பத்தை வளர்த்துவதை பற்றியோ அறிவியலை வளர்த்துவதை பற்றியோ பிற துறைகளை வளர்ப்பதை பற்றியோ எந்த விவரங்களும் ஆய்வு பூர்வமாக பாஜக அறிக்கையில் இல்ல, குறிப்பா இல்ல. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.